கனவுகளுக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. சில கனவுகள் அறிகுறிகளாக இருக்கலாம். ஆனால் கனவில் கடவுளை பார்ப்பது, கடவுளின் படங்கள், சிலைகளை பார்ப்பது நல்ல அறிகுறியாகும். கனவில் முருகர் வந்தால் என்ன அர்த்தம் என்பதை பார்க்கலாம். முருகர் கனவில் வந்தாலே நல்லதுதான். உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே விரைவில் நிறைவேறும். நீண்ட காலமாக எதிர்பார்த்தது நடக்கும். நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லலாம். முருகப்பெருமான் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் என்பதை பார்க்கலாம். முருகப்பெருமான் உங்கள் கனவில் குழந்தை வடிவில் வந்தால் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே முடியும் என்று அர்த்தம். அதே போல நீங்கள் குழந்தை வரம் வேண்டி இருந்தால் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் விரைவில் குழந்தை பிறக்கவிருக்கிறது என்பதை குறிக்கும். முருகனின் வேல் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் என்பதை பார்க்கலாம். முருகப்பெருமானின் வேல் உங்கள் கனவில் வந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், முருகவேல் உங்களை காக்கும் என்று அர்த்தம். திருமண கோலத்தில் முருகன் வந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். முருகன் திருமண கோலத்தில் கனவில் வந்தால் 2 அர்த்தங்கள் உள்ளன. முதலாவது, திருமணம் ஆகாதவருக்கு விரைவில் முருகனின் அருளால் திருமணம் நடக்கும். இரண்டாவது, முருகனுக்கு ஏதேனும் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். குறிப்பாக திருமணம் சார்ந்த வேண்டுதல்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். மயில் உங்களின் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். மயில் கனவில் வந்தால் செல்வ செழிப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சி, விருப்பங்கள் நிறைவேறும் என்பதை குறிக்கும். ராஜ அலங்காரத்தில் முருகன் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். ராஜ அலங்காரம் அல்லது சந்தன காப்பு அலங்காரம் போன்ற விசேஷமான அலங்காரத்தில் முருகனை கனவில் கண்டால் ஜாதக தோஷம் நீங்கும். தடைகள் விளங்கி பெரிய வளர்ச்சி, பெரிய பதவி அல்லது பொறுப்பை, முன்னேற்றத்தை பெற போகிறீர்கள் என்றும் அர்த்தம். தொடர்ந்து இதே மாதிரியான தகவல்களை பெற கண்டிப்பா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.